நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23 நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த 2026 தேவன் நம்மளுக்கு அதிகமான மகிமையும் நன்மையும் நம்மளுக்கு தரப்போறார்? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு செய்ய போற அதிசயமானது, அற்புதமானது, இயற்கைக்கும் மேற்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபோனில் அல்லது பேப்பர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதும் ரீகேப்னு போடுவாங்க. அதாவது இந்த 2025 என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதை பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் நடந்ததா, அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஆமாண்ணே இதெல்லாம் நடந்ததில்ல, ஓ இது போன ஃபெப்ரில் அல்லது மார்ச்சில் நடந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன்லேயும் அது ஒரு வீடியோவாகவே போட்டுரும். நீங்கள் வந்து எங்கே நம்ம எடுத்த ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக போட்டு ஏப்ரலில் எங்கே போனீங்க இது பண்ணீங்கன்றதை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த சங்கீதத்தில் வந்து தாவீது வந்து ஆண்டவர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்றத நினச்சி எழுதுறாரு. தாவீதுக்கு வந்து ஒரு 3 அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஒன்று, சாதாரண ஒரு ஆடு மெய்ப்பராக இருந்தபோது ஒரு ஸ்டேஜு. ரெண்டாவது வந்து அபிஷேகம், சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு இருந்த அந்த சவுல் கூட இருந்தது, அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ். மூணாவது ராஜ்யபாரம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது ராஜ்யபாரம், எருசலேம் அரசாண்டாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்டேஜ். இந்த சங்கீதத்தை அவர் எப்போ எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆடு மேய்க்கும் போதா? வேற எப்போ எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெய்ப்பராக இருக்கிறார், அவரோட கோலும் தடியும் என்னை தேற்றும்னு இருக்குது. கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கு. அப்போது பந்தியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பந்திகள், விருந்து வைக்கிறதெல்லாம் ராஜாக்கள் தான் விருந்து வைப்பாங்க. அப்போ இந்த ஒரு அதிகாரத்தை அவர் எப்போ எழுதுறாருன்னா அவரோட கடைசி ஸ்டேஜில், 3வது ஸ்டேஜில் இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருந்தாருன்றதை நினச்ச ஒரு ரீகேப்பாக அவரோட கடைசி ஸ்டேஜில், ஆண்டவர் நான் எப்படியெல்லாம் என்னை நடத்தினார், நான் எப்படி இருந்தேன், ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கேன், தேவன் என்னை எப்படி உயர்த்தினார் அப்படின்றத அவர் அந்த தொகுத்து எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சங்கீதம் நம்மளுக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் இந்த சங்கீதத்தை சொல்லுங்கள் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க. நான் இதுக்கு இன்னொரு இந்த சங்கீதத்துக்கு வச்ச இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஸ்லீப்பிங் பில், தூக்க மாத்திரைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எப்போல்லாம் தூக்கம் வரலையோ, தூக்கம் வராமல் நான் கஷ்டப்படுறேனோ, யார்கிட்டனாலும் நான் இதான் சொல்லுவேன், இந்த சங்கீதத்தை மட்டும் இந்த 6 வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க, நீங்கள் எப்படி தூங்குவீங்கன்னே தெரியாது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழகான தூக்கத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நம்ம முதல் வசனத்தை பார்த்தோன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இது தாவீது கடைசி ஸ்டேஜில் எழுதிட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். முதல்ல அவர் என்னன்னா மெய்ப்பராக இருந்தார். ஆனால் இந்த இடத்துல அவர் எப்படி இதை எழுதியிருக்காருன்னா, அவர் தாவீது வந்து ஆடாகவும் தேவன் நம்மளுக்கு மெய்ப்பராகவும் எழுதியிருக்கிறாரு. 2வது இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் 2வது, அதாவது 5வது வசனம் 6வது வசனத்தில் எப்படி எழுதியிருப்பாருன்னா, அவர் ஒரு ஜனமாகவும் தேவன் ராஜாவாகவும் எழுதியிருப்பார். இப்போ அதில் 1வது வசனத்தில் நான் தாழ்ச்சி அடையேன், இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஐ ஷால் நாட் வாண்ட்.
எனக்கு ஒரு தேவையுமே கிடையாது. எனக்கு தேவைன்றதே கிடையாது. ஏனென்றால் என் தேவன் எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இதுதான் தேவை, அதுதான் தேவைன்றதே கிடையாது. ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா தேவன் என் தேவைகளை பாதுகாத்து கொள்ளுகிறார். 2வது வசனத்தில் பார்த்தோன்னா, அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆடு வந்து ஒரு ரெஸ்ட்டாகவே இருக்காது. அதாவது ஒரு 4 விஷயம் நான் ஒரு புக்கில் படித்தேன். அந்த 4 விஷயம் இருந்ததுன்னா ஆடுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டாகவே இருக்காதான். என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபியர், பயம். ஆடுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை பார்த்து பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெஸ்ட்டாகவே இருக்காது. அதனால மெய்ப்பன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பயப்படாதபடி ஆடை பாதுகாத்து கொள்வாங்க. ஒன்று வந்து ஃபியர், 2வது வந்து ஃப்ளைஸ், அதாவது பூச்சி ஈ எல்லாம் மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு வந்து அமைதியாகவே இருக்காது, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு ரெஸ்ட்டாகவே இருக்காது. அப்போது 2வது வந்து ஃப்ளைஸ். அப்போது மெய்ப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஈச்சி ஆடு கொசு எல்லாம் வராதபடி பாதுகாத்து கொள்வாங்க. 3வது வந்து ஃப்ரிக்ஷன், அதாவது இன்னொன்று ஆடு வந்து சண்டை போட்டோ, ஒரு ஆடு வந்து அது அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது இன்னொரு ஆடை வந்து இடித்தாலோ அது வந்து அமைதியாகவே இருக்காது. அதுக்கு வந்து ஒரு இலைப்பாறுதலே இருக்காது, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கும். 4வது வந்து ஃபெமைன், அதாவது பசி, கடும் பசியில் இருக்கும்போது ஆடு வந்து அமைதியாக இருக்காது. அப்போது தான் இந்த தாவீது வந்து இந்த நாளையும் நினச்ச சொல்கிறாரு, நான் பயத்தில் இருக்கும் பொழுதும், சத்துரு என் மேல் மேற்கொள்ளும் போதும், சத்துரு என்னை மேற்கொள்ள விடாதபடி பாதுகாத்து கொள்ளும் போதும், எனக்கு தேவை இருக்கும் போதும், இந்த 4 காரியத்தை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதாவது நான் எப்பவுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், பொருளாதார ஆசீர்வாதமாக இருந்தாலும், வீட்டில் என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற சமாதானம். ஹல்லேலூயா. அது தேவன் மாத்திரதான் அந்த குடும்பத்துக்கு கட்டளையிட முடியும். எவ்வளோதான் பெரிய வேலையில் இருந்தாலும், பெரிய சம்பாத்தியத்தில் இருந்தாலும், குடும்பத்தில் மட்டும் சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதத்தை நம்ம அதை ரியலைஸே பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ குறைவுகள் இருந்தாலும், இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொன்னாலும், தேவன் வந்து நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்து தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தில் இப்படி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார், அதுவே போதும். இது இல்லை, இது நடக்கலை, இன்னும் நடக்கலை, இன்னும் வரணும் அப்படின்ற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருந்தாலும், தேவன் எங்களுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டில் தேவன் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை பார்த்தோன்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதாவது ஆத்துமான்றது ஆத்துமாவை தேற்றி, எனக்கு சின்ன வயசில் என் கூட படித்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு இருந்தா. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவங்கள விட்டு போயிட்டாங்க, அப்பா கூட தான் இருந்தாங்க. காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவும் திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்களே ஃபீஸ் கட்டி, படிக்கும்போதே வேலை செஞ்சு ஃபீஸ் கட்டி தான் அவங்க ஒரு வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க ஹஸ்பண்டோட அப்பாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அவங்கள விட்டு போனாங்க இல்லையா, அவங்க உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் அவங்களே இருந்துட்டாங்க. அப்போ தான் நான் நினப்பேன், அவங்களுக்கு வந்து அவங்க என்னோட ஏஜ் தான், ஹஸ்பண்ட் சைட்லேயும் அப்பா அம்மா கிடையாது, அவங்களுக்கும் அப்பா அம்மா கிடையாது. அவங்க பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்துருக்கேன், தேவன் அவர்களை தேற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். நம்மளை என்னைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆடு, இது நான் சொன்னேன், தாவீது தன்னை ஆடாகவும் கர்த்தரை மெய்ப்பராகவும் சொல்லி எழுதினது தான் இந்த ஃபஸ்ட்டு 3 வசனம். அதில் பார்த்தோன்னா, இதில் ஆத்துமாவை தேற்றி ஆடை என்ன பண்ணுன்னா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப பயப்படும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் எங்கிட்ட அது விழுந்துட்டோன்னா பயப்படும். நீங்கள் நிறைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெய்ப்பர் வந்து ஆடை எப்பயுமே தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பயந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு பேம்பர், அதுக்கு வந்து கொஞ்சணும், இல்லை ஒன்றும் இல்லை சரியா, நீ நல்லா போ சரியா. அந்த மாதிரி தான் தேவன் நம்மளை வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பயத்துலேயோ ஏதாவது ஒரு கஷ்டத்துலேயோ இருக்கும்போது, சரி ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படின்னு தேவன் நம்மளை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில்
நடத்துகிறார். அதாவது தாவீது வந்து ஏன் தன்னை ஆடா நினைச்சா தெரியுமா? ஆடுக்கு வந்து கொஞ்சம் கூட ரொம்ப அறிவே இருக்காது. இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அறிவாக இருக்கும், கரெக்டாக போகும், இது செய்யும், நம்ம விழுந்தா கூட நம்மளை பிடிச்சிக்கிடும். ஆனால் ஆடுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. ஆடு தொலையும், ஆடு பிரியும், ஆடு எங்கிட்டாவது போயிடும், வழி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் வந்து கரெக்டாக ஆடை இப்படி செஞ்சுட்டே தான் வரணும். ஏன்னா அது இப்படியே போகிற நேரத்தில் திடீர்னு என்ன போயிடும், அங்கிட்டு போயிடும். அதுதான் தாவீது சொல்கிறாரு, நான் வந்து என்னை நீங்கள் விட்டுறாதீங்க, நீர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறீர், நான் அங்கிட்டும் இங்கிட்டும் அநீதி பாதையில் போயிடக்கூடாது, என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனும் நம்மளுக்கு இந்த 2026 தேவன் நம்மளுக்கு நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 வசனமும் காடோட ப்ரொவிஷன். ஆண்டவர் நம்மளுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்கிறாரு, எப்படிலாம் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தராரு, சமாதானம் தராரு, நீதியின் பாதையில் நடத்துகிறாரு, ஆத்மாவை தேற்றுறாருன்னு இருக்கு. தாவீது நான் சொன்ன மாதிரி கடைசி நாட்களில் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. மீட்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்லிட்டு புல்லுள்ள இடங்களில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு புல்லுள்ள இடம்லாம் இருக்குது, அமர்ந்த தண்ணீர் அண்டை, இப்படியே எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நல்லா ஆண்டவர் என்ன மெய்ப்பராக இருக்கிறாரு, அமர்ந்த தண்ணீரனை நடத்துகிறாரு, ஆத்மாவை தேற்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அவன் எவ்வளோ மரண இருளில் நடந்துட்டு இருந்ததெல்லாம் ஞாபகத்துக்குள்ள வருது. அதனால தான் எழுதுகிறாங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதாவது இதில் இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷேடோ ஆஃப் த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத், அதாவது மரணத்தின் நிழல். நாய் கடிக்கும், நாயோட நிழல் கடிக்குமா? பாம்பு கொத்தும், பாம்போட நிழல் நம்மளை கொத்துமா? அதே மாதிரி தான் மரணத்தின் பாதையில் நம்ம நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது வெறும் நிழலு தான். தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் நம்மளை மேற்கொள்ளவே கொள்ளாது, மரணத்தின் இருள் இந்த பள்ளத்தாக்கு நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா அது சும்மா ஒரு நிழலு தான். தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால தான் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. தாவீது எவ்வளோ மரண இருளில் நடந்திருந்தா, எவ்வளோ அதை வந்து யோசித்து எழுதிருந்ததுன்னா சொல்கிறாங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் கூட நான் நடந்திருப்பேன்ப்பா, ஆனால் என்னோடு கூட நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா மீட்பர்கள் வந்து ஆடை விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. ஆனால் சாயங்காலம் ஒரு 6 மணி நேரத்தில், 6 மணிக்கு மேலே இருட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடை அப்படி விட மாட்டாங்க. கரெக்டாக எல்லாத்தையும் கோர்த்துருவாங்க, ஒன்று போல் போகணுன்பாங்க, ஒரு ஆடை விட்டுற மாட்டாங்க, எல்லாம் கரெக்டாக லைனில் போகணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இருளில் நேரத்தில் நடக்கும்போது தான் தேவன் நம்மளோட அதிகமாக கூட இருக்கிறாரு. அவர் நம்ம மேலே கண்ணை வச்சுட்டே இருக்காரு. நம்ம அந்த இருளின் பாதையில் யாரும் நம்ம பார்க்கல, நம்ம தனிமையின் பாதையில் நம்ம நடந்திருப்போம் தெரியுமா? அடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன செய்ய போகிறோன்ற சூழ்நிலை நடக்கும்போது அந்த நேரத்தில் தான் தேவன் நம்மளோட அதிகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்குறோன்னா 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த இடத்துல வந்து தாவீது வந்து தன்னை ஜனமாகவும் தேவனை ராஜாவாகவும் பார்க்குறாரு. அப்போது தாவீதுக்கு எண்ணில் அடங்க முடியாத சத்துருக்கள் உண்டு. இங்கே போனால் அங்கே சத்துரு, அங்கே போனால் பழி வாங்கிடுவாங்க. இதுக்கு மேலாக சவுல் அங்கேருந்து எப்படா கொல்லலான்னு வழி தேடிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சத்துருக்களுக்கு முன்பாக சில சமயம் தாவீது கூட நிறைய இடத்துல எழுதியிருப்பார், சத்ருவை அழிச்சு போடுங்க, இந்த சத்ருவை வந்து ஒழிஞ்சு போட்டோம், இது வேணாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆனால் சில நேரம் சத்ரு வந்து தேவன் நம்மளை வந்து வச்சிருக்காரு, அழிச்சு போடுறதை விடலாமல் வச்சிருக்காரு. எதுக்காக தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக தான் நம்மளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களை உயர்த்துறத சத்துரு பார்க்கணும், நீங்கள் மேன்மையாக இருக்கிறத சத்துரு பார்க்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத சத்துரு பார்க்கணும். அதுக்காக தான் அந்த சத்துருவை வந்து வச்சிருக்காரு. ஏன்னா அவர்களுக்கு முன்பாக தான் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க அவமானத்தை சந்திச்சீங்களோ, எந்த இடத்துல லட்சியா இருந்தீங்களோ, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார் இந்த 2026 ஆண்டுல. ஹல்லேலூயா.
நம்ம அவமானப்படுறத கூட நம்ம மறந்துடுவோம். நான் வந்து 2018 இருக்கும் 2018 ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். ஒரு ஆர்கனைசேஷனில் நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த ஆர்கனைசேஷன் தான் பெரிய ஆர்கனைசேஷன். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த கம்பெனி அந்த வேலையை விட இதுதான் பெருசு அப்படின்ட்டு. அங்கே போனால் அங்கே எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அவங்க எதுக்கெல்லாம் ஆன்சர் தான் பண்ணாலும் அவங்க சில கேள்விகள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அந்த லிஃப்ட்டில் இறங்கி வரும்போது நான் அழுதுகிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். 2018 ரொம்ப வருஷம் ஆனதுனால நான் அதை பற்றி மறக்கவே செஞ்சுட்டேன். அப்புறம் இப்போ இன்னொரு 22 தேவன் ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசிர்வதிக்கும் போது எனக்கு ஒரு இடத்துல தான் இன்விடேஷன் வந்தது. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். என்னை இன்வைட் பண்ணதுனால நான் போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டில் ஏறும் போது தான் தெரியுது, இந்த இடத்துல தானே நம்ம அழுதுட்டு ஒரு தடவை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அழுதுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஏறி நான் போனேன்னா அங்கே போய் லிஃப்ட் திறக்குது, அதே ஆள் தான் நிற்கிறாங்க. என்னை இன்டர்வியூ பண்ணவங்க என்னை வந்து இப்படிலாம் இன்னும் இது கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவமானப்படுத்துகிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா, வந்ததும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கையை கொடுத்து வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம மறந்துடுவோம், இந்த இடத்துல அவமானப்பட்டோமே, இந்த இடத்துல நம்மளை அவமானப்படுத்தினாங்களே, லட்சியா இருந்தோமேன்றதை நம்ம மறந்துடுவோம். ஆனால் தேவன் நம்மளை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதாவது இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா, நான் அதில் என்ன யோசித்திருக்கேன்னா, கொடுக்கறதுல நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மல்கியால் இருக்குது, என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி சோதித்து பார்க்கறது அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்கறதுல சோதித்து பாருங்கள். அப்பொழுது நம்ம தேவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி நம்மளுக்கு எப்படி அளந்து போட மாட்டார். இவ்வளோதான். நம்மளுக்கு கூட இப்போ நம்ம போய் ஒரு டீ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், டீயில் முக்காதான் தருவாங்க. ஒரு அளவு தான் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு அளவு தான் இருக்குது. ஆனால் தேவன் நம்மளுக்கு தருகிற ஆசீர்வாதம் நிரம்பி 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 வழிகிற ஆசீர்வாதமாக இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை சோதிச்சு பாருங்கள். எப்படி தேவனை சோதிச்சு அவர் தசம பாகத்திலும் அவருக்கு கொடுக்கறதிலும் நீங்கள் எதுவுமே அதாவது வாரி இறைக்கணும். அவருக்கு கொடுக்கறதுல மட்டும் இதை மட்டும் யோசிக்கவே கூடாது. யோசிக்காம நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நம்மளுக்கு போதும் 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 சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிய செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல உங்களுக்கு நீங்க கொடுக்கிற தேவன் பிள்ளைகளை உங்களுடைய வீட்டுல நீங்க போதுன்ற சொல்ற ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது வசனத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதாவது நம்மளை தொடர்றது அப்படின்னா, இப்போ செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க தெரியுமா. இப்போ பிஎம்க்குலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், 32 பேரும் அதுக்கும் மேலே. நான் அன்னைக்கு நெட்டில் எடுத்து போட்டு பார்த்தேன். எக்ஸ் செக்யூரிட்டி, ஒய் லெவல் செக்யூரிட்டி, பிளாக் கேட்ஸு, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் வரும்போது அந்த செக்யூரிட்டி. நாளைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் வேறு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் கேட்க முடியுமா எனக்கு இந்த செக்யூரிட்டி வேணும்னு அப்படின்னு. இங்கே உள்ள அந்த தொடர்கிற நன்மை எல்லாம் ஒரு லிமிட்டட் தான். ஆனால் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற நன்மை எப்படி இருக்குது தெரியுமா, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வீட்டை தொடரும், நம்மளுடைய குடும்பத்தை தொடரும். எதெல்லாம் தொடருமா, நன்மையும் கிருபையும். நன்மையும் கிருபையும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். இந்த நன்மை என்னை தொடரும், இந்த நன்மை என்னை தொடரும். நான் தொடர்ந்து போக மாட்டேன், இந்த நன்மை வேணும் இந்த கிருபை வேணும் நான் தொடர்ந்து போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது எது என்னை தொடர்ந்து வருமா, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. கடைசியில் அது தாவீது எழுதிட்டார் அவரோட கடைசி ஸ்டேஜில், நான் இங்கே சிங்காசனத்தில் இருந்தேன், இந்த இடத்துல இருக்கேன், ஆனால் இது எனக்கு நிலையானதில்லை. எது அவருக்கு நிலையாக இருந்தது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த 23வது சங்கீதத்தில் தேவன் நம்மளுக்கு மெய்ப்பராக இருக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளுக்கு ப்ரொவிஷன், காட் இஸ் அவர் ப்ரொவிஷன். நம்மளுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா காட் இஸ் அவர் ப்ரொடெக்ஷன். தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், ஏன்னா இது வெறும் நிழல் தான். ஹல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா காட்ஸ்
காட்ஸ் பிரசன்ஸ். தேவன் நம்மளோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். ஹalleluya. இந்த வருடத்திலும் தேவன் நம்மளோடு இருந்து நிரம்பி வழியச் செய்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம்